ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை வேப்புடு தானுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து விட்டுறலாங்க. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமேல்ட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உடச்சி வச்சுருந்தா 5 முட்டையை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மேலே லைட்டாக உப்பு போட்டு தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. இது ஒரு சைடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிட்டோன்னா சூப்பரான முட்டை வேப்புடு ரெடி ஆயிருங்க. சூடான ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பேச்சுலருக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.